காசே செலவு பண்ணாமல் வீட்டையும் கிச்சனையும் மாஸ் ஆக்கலாமா? எவ்வளவோ ஃபுட் கண்டெய்னர்ஸை நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோம். அதை அழகாக ரீயூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஃபுட் ட்ரே வரும்ல காம்போ மீல்ஸில், அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். மேக்கப் ஆர்கனைசராக ட்ராவில் இல்லை கபோர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் கவுண்டரில் ஆயில் கண்டெய்னர்ஸ், அப்புறம் சால்ட், பெப்பர் இதெல்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லிஃப்ட் பண்ணி ஈஸியாக வைப் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணும்போது. வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். கஸ்டமைஸ்ட் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எப்படி பண்ணலாம், இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிச்சனோட லுக்கையே மாற்றிடுச்சு பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது, ஆர்கனைஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி எம்டி கண்டெய்னர்ஸ் இருக்குது இல்லைங்க, ஸ்வீட் பாக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபுட் கண்டெய்னர்ஸாக இருக்கட்டும், இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். இந்த கண்டெய்னர்ஸை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறது மட்டும்தான் ஹேசில். மற்றபடி இதோட யூசஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மெடிசின்ஸை அங்கே இங்கேன்னு வச்சுருவோம். அதை ஆர்கனைஸ்டாக இந்த ட்ரேயில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எமர்ஜென்சிக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம். ஆயில் கேன்ஸ்லாம் அப்படியே கவுண்டரில் வச்சிங்கன்னா கீழே வந்து ஆயில் ஸ்ட்ரெயின்ஸ் படியும் இல்லை, நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த ட்ரேவை யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் அடுத்த ட்ரே வச்சுக்கலாம். கிளிப் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப்ஸை அங்கங்கே போடுறதுக்கு பதிலாக இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற நாப்கின்ஸ், வைப்ஸ் எல்லாம் அழகாக இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. கார்த்திகை முடிஞ்ச உடனே இந்த மண் விளக்கெல்லாம் நான் இதில் அழகாக போட்டு பேக் பண்ணி மேலே தூக்கி வச்சுருவேன். கட்லரிஸ் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதோட பெஸ்ட் யூட்டிலிட்டியே நான் இதுதான் சொல்லுவேன். 2 பைப்புக்குள்ளே நீங்கள் சிங்க்குக்கு மேலே சோப் வைக்கிறக்கோ இல்லை ஸ்க்ரப் வைக்கிறக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடாதீங்க. அதையும் அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஒரு டிஷ்யூ போட்டு கொரியாண்டர் லீவ்ஸ்லாம் நம்ம ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் ஏதாவது இருந்ததுன்னா இந்த நாப்கின்ஸில் ட்ரெயின் ஆயிரும். இந்த மாதிரி ஜூஸ் கண்டெய்னரை நம்ம மேக்கப் ப்ரஷ் போடுறதுக்கான ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். நீட்டாக அழகாக ஸ்டேபிளாக இருக்கும். கீ, ஹனிலாம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் கொடுப்பாங்க. அந்த கண்டெய்னரோட லிட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும், அழகாக இருக்கும். நான் அந்த கண்டெய்னரில் இருக்கிற லேபிள்ஸ் எல்லாம் பிச்சு அதோட லிட்டுக்கு வந்து ஒரே பெயிண்ட்டாக அடிச்சிருக்கேன். இது பார்க்குறக்கே ஒரு செட்டு மாதிரி இருக்குல்ல, நீட்டாக இருக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறக்கு. பிரியாணி வாங்கும்போது இந்த கண்டெய்னர் கிடைக்கும்ல, அந்த கண்டெய்னரை நான் டூல்ஸ் பாக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா மேக்னெட்டிக் ஜுவல் பாக்ஸ்லேயும் ஒரு மேக்னெட் வச்சுருப்பாங்க. அதுக்கு சைடில் வந்து ஒரு தகரம் மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு மேக்னெட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு வந்து OHP ஷீட் மேலே வச்சு ஒரு லேமினேஷன் மாதிரி ஒரு லுக் கொடுக்கறதுக்காக மேலே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மேக்னெட்டை ஸ்டிக் பண்ணால் அக்ரிலிக் ஃப்ரேம் மாதிரியே இருக்கும், ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரியே இருக்கும். உங்கள் ஃபோட்டோ, உங்கள் ஃபேமிலியோட ஃபோட்டோவை இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பவுச் இருக்கும், ஒரு சுருக்கு பை மாடலில். இது பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில், ஜுவல்லரி ஷாப்லலாம் கொடுப்பாங்க. கீ செயின்ஸ் வந்து நம்ம அங்கங்கே போட்டுருவோம்ல, லைக் பீரோ சாவி இல்லை லாக்கரோட சாவி எல்லாமே நான் அந்த மாதிரி நேம் பண்ணியிருக்கேன். சாவி நேமை ஒரு பேப்பரில் எழுதி அது மேலே செலஃபன் டேப் ஒட்டியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சுருக்கு பை மாதிரி, சாவி கொத்து மாதிரி எல்லாமே அந்த பேக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஷாம்பு பாட்டிலை வந்து நான் ஃப்ளவர் வேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறேன். அந்த ஷாம்பு பாட்டில் முடித்தோடனே அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஃப்ளவர் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த கிளாஸ் கண்டெய்னரில் நான் க்ளூ கன்னை வச்சு டிசைன் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் வேஸ் மாதிரி அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஜிப்லாக் பேக் நம்மளுக்கு கிடைக்கும். கிச்சனில் யூஸ் பண்ணுற துணிக்கெலாம் நான் இந்த பேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ஸ்லேயும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஏதாவது டெசர்ட் அல்லது கேக்ஸ்லாம் வாங்கும்போது இந்த டப்பா கொடுப்பாங்க. இதை நம்ம யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி போட்டுருவோம்.
இது பார்த்திங்கன்னா நல்லா லாக் பண்ணும். குழந்தைங்களோட டாய்ஸை போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ரோசரி பாக்கெட்ஸ்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த நேமை நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி செலஃபன் டேப்பை வச்சு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது பார்க்குறக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கிற கண்டெய்னர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.